பெப்பர் ஈரல் ஃப்ரை எப்படி செய்யறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு குக்கரில் நெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா ஈரலில் வந்து கவுச்ச ஸ்மெல் எதுவும் வராது. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுங்க. ஈரலை நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதையும் போடுங்க. போட்டுட்டு உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சுட்டுங்க. எண்ணெயில் நல்லா சுற்றுறதுக்கப்புறம் டேங்கி டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பாலையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடி தேவையான அளவுக்கு விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கிரேவி டைப்பில் வந்துடும். இதை நல்லா எண்ணெயில் சுருட்டிடுங்க. சுருட்டி பிடிச்சிட்டு உப்பு பெப்பர் எல்லாம் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நான் செஞ்சதில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி மதியம் லஞ்ச் மெனு வீட்டில் ஈரல் ஃப்ரை, பெப்பர் ஈரல் ஃப்ரை தான். நல்லா டேஸ்ட்டாகிடுச்சு.